நம்மளுடைய சேனலில் மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமாக நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரி ஆடியோவாக ஷேர் பண்ணி கேட்டிருப்பீங்க. இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக என்னோட கோச்சிங்கில் இருந்த ஒரு கிளைண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, எல்லாருக்குமே தன்னோட ஓன் வாய்ஸில் சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ண விருப்பம் இருக்காது, ப்ரைவசி கன்சர்ன்ஸ்க்காக. சில பேர் வெறும் டெக்ஸ்ட்டில் மட்டும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வரும்போது என்கிட்ட ஷேர் பண்ண ஸ்டோரிஸையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து, அதாவது அவங்களே ஷேர் பண்ண ஒரு எமோஷன் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதே அந்த ஸ்டோரி நான் ஷேர் பண்ணும்போது ஒரு கோச் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க, எதை நீங்கள் பண்ணாமல் இருக்கலான்ற ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷ்னலாகவும் அதே சமயம் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியும் ஒன்றா ஷேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது ஒரு ட்ரை தான். இது உங்களுக்கு பெட்டராக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபார்மெட்டும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ண விருப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு டைரெக்டாகவே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து 2021 என்கிட்ட பர்சனல் கோச்சிங் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு ஃபீமேல். அவங்க வரும்போது அவங்களோட ஏஜ் 29, 30. அவங்க வந்தது வந்து ஒரு மேரேஜை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த பீரியடில் அவங்க அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. அவங்களுடைய மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஹர்டலாக பார்த்த விஷயம் என்னென்னா, பாஸ்ட்டில் ஒரு ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஸோ அவங்க அந்த டைமில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க ஒரு காலேஜில். அண்ட் மற்றபடி லைஃப்பில் ஹெல்த், மனி, கெரியர் வைஸ்லாம் பெருசாக அவங்களுக்கு பாதரிங்காக இல்லை. இருந்த ஒரே ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் பற்றின பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு தப்பாக இருந்துச்சு. அதை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் மேபி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வரும்போது இந்த 1 இயர் கோச்சிங் எடுத்திருந்தாங்க. ஸோ இனிஷியலாக எப்போவுமே மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது நமக்குள்ளே இருந்த கிளாரிட்டி கொண்டு வரதுக்கு ஃபவுண்டேஷன் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான். ஸோ எவ்ரி மந்த் அவங்க வந்து அந்த பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அண்ட் ரிவ்யூ வருவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 3 மந்த்ஸ் போச்சு. 3 மந்த்ஸில் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, டீடாக்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. மற்றபடி லைஃப்பில் வேறு எந்த இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணல. பட் சேம் டைம் என்ன தேவைக்காக வந்தாங்களோ, மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷன் இல்லையா, அதுக்காக வர அலைன்சஸ் எல்லாம் பெருசாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையல. டிப்பிக்கலாக சொல்லப்போனால் அவங்க 3rd மந்த் ரிவ்யூவில் சொன்னது என்ன அப்படின்னா, நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி அலைன்ஸ் வரல, அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, நான் வேணான்னு நினைக்கிற அலைன்ஸ் தான் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதர்வைஸ் இஸ் வெரி பாசிட்டிவ். அவங்க ஜாப் அப்ரோச் பண்ணுற விதமாக இருக்கட்டும், கிராட்டிடியூட் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போயிட்டுருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் மீன் 3rd முடித்து 4th கால் போகும்போது ஸ்டில் அதில் கொஞ்சம் அந்த லோ லெவல் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிது. பிகாஸ் அலைன்சஸ் தொடர்ந்து ஃபெயில் ஆனால் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ல. ஸோ அவங்க ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. பொதுவாக நம்ம ஒரு 3 மந்த்ஸ் ப்ராக்டிசஸ் தாண்டுறோம் ஒரு மேனிஃபெஸ்டேஷனில் அப்படின்னா, நமக்கு பெருசாக லைஃப்பில் மாற்றங்கள் ஏற்படாட்டியும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், இல்லை ஒரு காம்னஸ்ஸாவது இருக்கும். அது என்னால் வந்து 4th மந்த் ரிவ்யூவில் அவங்கக்கிட்ட பார்க்க முடியல. தென் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி வரும்போது என்னென்னா, வேறு ஏதாவது பாசிபிள் இஷ்யூஸ் இருக்குமான்னு நம்ம அசஸ் பண்ணணும். ஸோ பேசிக் டீடாக்ஸ், மீடியா டீடாக்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படி எதுவும் இன்ஃப்ளூயன்சஸ் இல்லை. பாஸ்ட் 3 மந்த்ஸ்லேயுமே அவங்க கைமீறி போன டீடாக்ஸ் இஷ்யூஸ்னு எதுவுமே இல்லை, எதுவுமே டாக்குமெண்ட்டாக இல்லை. அண்ட் இதை ஷேர் பண்ணும்போது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்னோடய கோச்சிங் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி எண்ட் டு எண்ட் டாக்குமெண்டட், வேர்டாக டாக்குமெண்ட் பண்ணிப்பேன், ஆடியோ ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அவங்க ஹிஸ்ட்ரி எனக்கு எல்லாமே முன்னாடி இருக்குது, அதை வச்சு தான் பேசிகிட்ருக்கேன். எப்படி ஞாபகம் இருக்குன்னு யோசிப்பீங்களே, அதனால் சொல்கிறேன். ஸோ 4th மந்த் ரிவ்யூவில் நம்ம திரும்ப ரீஅசஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அதாவது டெய்லி ரொட்டீன் என்னென்னு சொல்லுங்கள், எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்போ முடிப்பீங்க, அந்த ரொட்டீன் என்னெல்லாம் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுவீங்க, வீக்லி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக மாறுமா ரொட்டீன், சாட்டர்டே சண்டேஸ் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கணும். ஸோ அதை 4th ரிவ்யூவில் பண்ணோம். அப்படி பண்ணுறப்ப அவங்க கரெக்டாக என் கூட கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது தான் ஷீ மூவ்ட். அதாவது ஒரு பழைய வீட்டிலேருந்து அவங்க இன்னும் ரெண்டல் வீடுக்கு மூவ் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதனால் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம இடம் மாறினோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் சர்க்கிள் வந்து பெருசாக டிஸ்கனெக்ட் ஆகல. அட்வான்டேஜாக இருந்துச்சு அவங்களுக்கு. பட் ரிவ்யூ பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, ஓவரால் அவங்க காலேஜ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு 2 hours அவங்க வீட்லேயே மேலே இன்னொரு டெனன்ட் இருந்திருக்காங்க, இன்னொருத்தர் யாரும் ரெண்ட்டுக்கு இருந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களும் சிங்கிள், அந்த பொண்ணும் வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. பட் ஷீ இஸ் நாட் ஸோ சீரியஸ். அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த காமன் அந்த கனெக்ஷன் எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னா, அவங்களும் வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்காக படிக்கிறாங்க. ஷீ இஸ் நாட் டீச்சிங், அவங்க படிக்கிறாங்க, இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து அந்த ப்ரொஃபஷன் இருக்கிறனால 2 பேரும் ஈவினிங்கில் தே வில் டிஸ்கஸ் அ லாட். அது எனக்கு வந்து அவங்க 4th ரிவ்யூலாம் சொல்கிறாங்க.
அது அவங்க ஏன் டீடாக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கல அப்படின்னா, டீடாக்ஸ் இஷ்யூவாக ஏன் கன்சிடர் பண்ணிக்கல அப்படின்னா, நான் சொல்கிறது எப்போவுமே வந்து எக்ஸிஸ்டிங் சர்க்கிள் தானே பேசுகிறோம். ஸோ இவங்க வந்து புதுசாக இருக்கிறாங்க அண்ட் தே கனெக்ட் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு எஜுகேஷன் நினச்சிக்கிறாங்க. ஆனால் சம்பவம் அவங்க ஷேர் பண்ணல. ஸோ பேசும்போது தான் தெரிஞ்சது. தென் எவ்ரி ஈவினிங் லைக் அந்த காலேஜ் முடிச்சுட்டா அந்த ஒரு 5 to 7 பிட்வீனில் அவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகுறாங்க. அந்த பீரியடில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது காலேஜ் ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், பேசிக்காக அந்த ஏஜுக்கு உண்டான டிஸ்கஷன்ஸ் தான் இருக்குது. பட் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்க அலைன்ஸ்க்கு வர்ற அந்த மேட்ரிமோனியல் ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ சில நேரங்களில் அதை ஷேர் பண்ணிவிட்டு இது இல்லை அது இல்லைன்னு ஒரு குறை இருக்கும்ல, நம்ம எதிர்பார்க்குற ப்ரொஃபைல் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறது, சம்டைம்ஸ் அது ஃபன்னாக போகிறது, சம்டைம்ஸ் அதை வந்து காமெடியாக எடுத்துகிட்டு அதை வச்சு அவங்க தே பாண்டட் லைக் அவங்க நிறையா பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதை ஷேர் பண்ணும்போது வி ஹேவ் வெரி கிளியர் ரூல். எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் தேடிகிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு விஷயம் லைஃப்பில் நடக்கணும்னா அதையே இன்னொருத்தரும் தேடிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து பாசிட்டிவ் கனெக்ஷன் நினச்சிக்கூடாது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேருக்கு ஒரே பர்பஸுங்க, அவரும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கார், இல்லை இவங்களும் அதை நோக்கி தான் போகிறாங்க அப்படின்றப்போ நம்ம எப்படி நினச்சிப்போனா, ஓகே 2 பேர் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். இல்லை, எப்பவுமே 2 பேர் ஒரே கோல் இருக்கீங்கன்றதுக்காக அவங்க பாசிட்டிவ் கனெக்ஷன் எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய பாஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, அவங்க அந்த கோலில் அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, அவங்க எவ்வளோ பர்னிங் டிசைரோடு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த பர்சனுக்கும் இதே தான் கோல், அவங்களுக்கும் இதே ஸ்டேட்டஸ் தான் லைஃப் இருக்குது அப்படிங்கிறப்போ கான்ஷியஸ் பொதுவாகவே நம்ம கூட நமக்கு ஈக்குவலான கனெக்ஷன்ஸை பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம எங்கே இருக்கிறோமோ அதை நியாயப்படுத்திக்கிற மாதிரியான பாண்டிங் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த பர்சன் ஆகாது. ஸோ ஒரு 3 months இருக்க ரொட்டீனை உடைக்கணும்ல. ஸோ ஐ இன்ஸ்ட்ரக்டட் சேயிங், இந்த மாதிரி நீங்கள் வந்து இனிமேல் அந்த டைமில் லைக் ஈவினிங் டைமில் யூ டேக் அன் அடிஷ்னல் கோர்ஸ், சர்டிஃபிகேஷன் ஏதாவது எடுத்துக்கோங்க, பட் யூ கேன் நாட் பாண்ட் வித் தட் பர்சன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க ஷீ ஸ்டார்டட் ட்ரைங் 1 or 2 months அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் மெயின் டைம் அந்த பர்சன் வேற ஒரு தேவைக்காக ஷீ மூவ் அவுட், அங்கேருந்து அவங்க விலகிட்டாங்க. அண்ட் டு க்ளோஸ் தி ஸ்டோரி என்ன நடந்துச்சு அப்படின்னா, 8 months ஐ திங்க் 7 to 8 months அவங்களுக்கான மேரேஜ் அரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் 9th month, அதாவது கோச்சிங்லேருந்து சொல்கிறேன், கோச்சிங்லேருந்து பார்த்தோன்னா 8th 9th month ஷீ காட் மேரிட். இந்த ஸ்டோரி ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி அவங்க ஷேர் பண்ணும்போது எக்ஸைட்டிங்காக இருக்கலாம். பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய இன்டர்னல் தாட்ஸே நம்ம லைஃப்பை சில நேரங்களில் ஸ்லோ பண்ணிகிட்ருக்கோம், கொஷின் பண்ணிகிட்ருக்கோம், டவுட்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எக்ஸ்டர்னலாக இருக்கிற என்வரான்மெண்ட்டையும் ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இங்கே வெறும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. சர்க்கிள் எப்படி வச்சுருக்கோம், நம்ம யார் கூட பேசிகிட்டு இருக்கோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் என்ன கேட்டால் அவங்க லைஃப்பில் மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தனால, மற்றெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தனால மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷனில் அவங்க பெருசாக ஸ்ட்ரகிள் பண்ணலை. அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் இது நடக்கும்னு நான் நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க ஜாபெல்லாம் அந்த மாதிரி தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனிபடி ஹூ இஸ் லுக்கிங் ஃபார் அலைன்ஸ், நான் வந்து லவ் மேரேஜ் பற்றி பேசலைங்க, அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, அது உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் சர்க்கிளை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. யார் கூட பழகிறோம், என்ன பேசுகிறோன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் மெயினாக இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், ஹை லெவல் லோ லெவல் எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸஸ் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் பேசுகிற அந்த 6 லெவல் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, 6 பில்லர்ஸ் இருக்குல்ல, ஹெல்த், வெல்த், மனி, ரிலேஷன்ஷிப், கரியர், செல்ஃப், இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து மேரேஜ் தான். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டிய, நடக்காதுன்னு கிடையாது, ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இதுக்கு ஒரு சிம்பிள் காரணம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்னு வரும்போது நம்ம கண்ட்ரோலில் வெறும் 50% தான் இருக்கும். பிகாஸ் அந்த பர்சன் நம்ம மேலே விருப்பம் வரணும் இல்லையா, அந்த பர்சன் எதிர்பார்க்காம நம்ம இருக்கணும் இல்லையா. அதனால் யூ ஹேவ் டு பி வெரி ஃபோக்கஸ்ட். அண்ட் அதுக்கப்புறமே தொடர்ந்து அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் நடந்த லைஃப் ஈவெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் ஷீ ஸ்டில் இன் கான்டாக்ட். பட் ஒரு லைஃப்பை ஃப்ளோவில் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில் ஹெல்த், வெல்த், மனி, ரிலேஷன், கெரியர் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா கூட உங்கள் கெரியரை கரெக்டாக வச்சுக்கோங்க, மணி கரெக்டாக வச்சுக்கோங்க. மேரேஜ்க்கு உண்டான ஸ்பெசிஃபிக் ஹை லெவல் ப்ராக்டிசஸ் பண்ண ஆரம்பிங்க. டெஃபினட்டாக டீடாக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க, லைஃப் பெருசாக மாறும். ஹோப் திஸ் ஸ்டோரி இன்ஸ்பைர்ஸ்யூன்னு சொல்கிறத விட இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு மிஸ்டேக்குக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம். இல்லை மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய பேருக்கு கொஷின் இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகுமா அப்படின்ட்டு. இவங்க ஸ்டோரி நான் ஷேர் பண்ணது 8 to 9 months மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னேன். பட் தெர் ஆர் ஸ்டோரிஸ் வேர் 2 months 3 months கூட மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு.
ஸோ இவங்களோட ஸ்டோரி வந்து உங்களை ஏதோ ஒரு இடத்துல கிளாரிட்டி கொடுத்துருந்தா ஐ வில் பி ஹாப்பி. தேங்க்யூ.